அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பார்க்குறீங்களே, இந்த ரன்னிங் தான் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. இது டிசைனோட நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போடுறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து 4 சேனல், நம்ம 4 சேனல் ரன்னிங் போட போகிறோம். இதில் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர் மற்றும் வார்ம் ஒயிட், இது 4 கலர் யூஸ் பண்ணுறோம். இந்த 4 கலருமே 3 பீஸாக கட் பண்ணி தான் நம்ம அந்த தோரணத்தை ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு கேப்புக்கு ஒரு கை, இந்த நம்ம கை வச்சா எவ்வளோ கேப் வருதோ அந்த கேப் வச்சு ஒரு அளவு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒயருக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரிப் லைட்டுக்கும் நம்ம ஒயர் போடணும். இது வந்து ப்ளஸ் ஒயர், பாசிட்டிவ் ஒயர் வந்து இங்கேருந்து டைரெக்டாக ஒரே ஒயர் போடுறோம். இது எல்லா ஸ்ட்ரிப் லைட்டுக்குமே எல்லாம் லைன் கொடுப்போம் நம்ம. இப்போ அது மாதிரி ஒரு அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த ஒயரை. இது வந்து நீங்கள் கட் பண்ணாமலும் அப்படியாகவும் ஒரு லாஸ்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1 ஸ்கொயர் ஒயர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு தோரணத்துக்கு அவ்வளோ வோல்டேஜ் ஆம்பியர் எடுக்காது. நம்ம சில்க் ஒயரு இல்லை சின்னதாக பழைய சீரியலுக்கு போடுவோம் அந்த மாதிரி ஒயரு, அந்த மாதிரி சின்ன ஒயர் இருந்தால் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி இப்போ வந்து நம்ம கீழே வார்ம் ஒயிட் கலருக்கு வந்து ப்ளஸ் ஒயர் வந்து ரெட் கலர் ஒயர் போட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டுறோம். வார்ம் ஒயிட்டுக்கு வந்து எல்லோ கலர் ஒயர் போட்டுக்கிறோம். பிங்க் கலருக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயர் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ளூ கலர் ஒயர் போட்டுக்கிறோம். க்ரீன் கலருக்கு வந்து வேறு ஒரு ஒயர், இன்னொரு கலர் ஒயர் போடுறோம். என்ன எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து ஒரு இதுவாக அந்த பிளாக் கலர் ஒயர் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அந்த அந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து க்ரீன் கலர் போட்டுக்கிறோம். ரெட் கலரில் வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி 4த்துக்கும் ஒயர் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரன்னிங்க்கு தனித்தனியாக வரும். நம்ம இந்த பாசிட்டிவ் ஒயர், ரெட் கலர் ஒயர் மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் காமனாக கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மைனஸ் ஒயரை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பச்சை கலர் வந்து நம்ம ரெட் கலர் ஃபஸ்ட் சேனலுக்கு தரப்போகிறோம். நீல கலர் வந்து செகண்ட் சேனல் தரப்போகிறோம். 3வது வந்து பிளாக் கலர் வந்து பிங்க் கலருக்கு தரப்போகிறோம். வார்ம் ஒயிட்டுக்கு வந்து எல்லோ கலர் தரப்போகிறோம், மஞ்சள் கலர் தரப்போகிறோம். அதை நான் எழுதி உங்களுக்கு காட்டுறேன் பாரு. இதை நம்ம இப்படி தான் ஒரு எழுதி வச்சுக்கணும். நம்ம சப்போஸ் மறக்காமல் இருக்கும் எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த ஒயர் தரப்போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலர் இருக்குது பாருல, அந்த ஸ்ட்ரிப் லைட்டை பிரித்து இந்தமாரி ஒரு கயிறு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு, நம்ம லைட்டில் ஒரு டேக்கு, அந்த முனையில் ஒரு ஒயர் இருக்குது அதில் ஒரு டேக் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு, இந்த லைட்டில் ஒரு டேக் போட்டு நம்ம ஒயரை வந்து இந்த ப்ளஸ் ஒயரை வந்து ப்ளஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாமே ஸ்லீவ் போட்டு தான் ஹீட் பண்ணி நாங்கள் அந்த லைன் போடுறோம். ப்ளஸ் ஒயர், இந்த ரெட் கலர் ஒயரை சீவி நம்ம அந்த ப்ளஸில் முடிஞ்சிக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லா ஸ்டிப்லோட ப்ளஸ்ஸும் நம்ம சீவி இதெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். இப்போ ரெட் கலர், இப்போ நம்ம இந்த ஸ்லீவை சீவி நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிப் லைட்டில் ஜாயின் பண்ணுறோம்ல, அதுமாரி இந்தமாரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த வீடியோவும் இந்த மாதிரி வீடியோ எதுவும் நான் யூடியூப்பில் எதுவும் பார்க்கல. ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன் இந்த வீடியோவில், ரன்னிங்கில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த மாடல் பார்த்தா அதே மாதிரி மாடல் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நானாக பிளான் பண்ணி தான் இது செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நானும் பார்க்கல. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்களே சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி அதுமாரி செய்கிறேன். இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஒரு லைனுக்கும் நம்ம 5 ஒயர் போட வேண்டியிருக்கும். ப்ளஸுக்கு ஒரு ஒயரு, மைனஸுக்கு ஒரு 4 சேனலுக்கு 4 ஒயரு, காமனாக ஒரு ஒயரு, 5 ஒயர் போட்டு நம்ம லைன் ஜாயின் பண்ணணும். அது நிறைய ஜாயிண்ட்டும் வரும், ஒரு நடுவில் ஜாயிண்ட் வரும். இது வந்து மஞ்சள் கலர் வந்து எல்லோ கலர் போட்டு அது பாருங்கள், இதுமாரி எல்லோ கலர் போட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டுத்தையும் போட்டு ப்ளோயர் போட்டு ஹீட் பண்ணிட்டோம்னாக்கா இது அவ்வளோதான். ஓகே, ஒரு சேனல் ஓகே. அதுக்கப்புறம் அந்த டேக் போட்டுக்கிறோம். இதில் நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளோயரை, ஹேர் ப்ளோயரை வச்சு ஹீட்டரை வச்சு நான் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேக் போட்டுக்கிறேன். அந்த இடத்துல இங்கே கீழே ஒயர் இருக்கிறதால கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த இதில் ஒரு டேக் போட்டுக்கிறோம். பின்னாடி வந்து லைட்டுக்கு அப்புறமும் அந்த எண்டுலேயும் ஒரு டேக் போட்டுக்கிறோம். டேக் போட்டு அதேமாரி செகண்ட் லைட் தான். அடுத்தது வந்து பிங்க் கலர் நாங்கள் போட போகிறோம். அந்த பிங்க் கலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்ம ரெட் கலரில் கட் பண்ணி அதை நம்ம அந்த ஒரு அளவு வச்சுக்கணும். இந்த அளவு வந்து நம்ம சமமாக இல்லை ஏதோ வச்சு ஒரு குச்சி மாதிரி அளவு வச்சிக்கினாலோ ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம தோரணம் கட்டுப்பாட்டினா அப்படியே பார்டர் வச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம சப்போஸ் முன்ன பின்ன கொஞ்சம் நீட்டி இறக்கிட்டா ஒரு தோரணம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தோரணம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு அளவு வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த கை அளவு எனக்கு போதும்னு தோணுது. சில பேர் இன்னும் கூடயும் வச்சுக்கலாம், இல்லை கிட்டேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வச்சனாலும் நல்லா தான் இருக்கும் டிசைன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்கும் தோரணம். கொஞ்சம் கிட்டே வச்சேனாக்கா கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி தெரியும் தோரணம்.
டிசைன் வந்து இது வந்து ரன்னிங் போட்டு தான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வீடியோவில் காட்டினேன். டிசைன் போடும்போது சூப்பராக இருக்குது. இது அவுட்புட் வரும்போது டிசைன் லாஸ்ட்டாக அது அவுட்புட் எப்படி வருதுன்னு கேட்குறேன். இது லைன் பாருங்கள், பிங்க் கலருக்கு ஜாயின் பண்ணும்போது அதேமாரி அந்த ரெட் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, அதே ப்ளஸ் ஒயரை ரெட் ஒயரை வந்து ப்ளஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக இதேமாரி ஒயர் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். அதேமாரி மைனஸுக்கு வந்து வேறு ஒயர் போடுறோம். இப்போ வந்து எல்லோ கலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடும். அது வந்து நம்ம தோரணத்துக்கு லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் லைன் ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட்டாக காட்டுறேன் அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இதுதான் மஞ்சள் கலர் ஒயர், கருப்பு ஒயர், நீலம் பச்சை, இதுதான் நம்ம கணக்கு. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணுங்க. ரெண்டாவது சேனலுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் கருப்பு கலர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது சேனல் ஃபஸ்ட் சேனல் எல்லோ, ரெண்டாவது சேனலில் வந்து பிளாக்கு, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு இதுலேயும் நம்ம ஹேர் ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த தோரணம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே டபுள் மடங்கு வேலை தான். ஆனால் ரெடி பண்ணி முடிச்சோன்னா அவுட்புட் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம 5 வோல்ட்டு RGB மல்டி கலரில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரன்னிங் தோரணம்லாம் வரல, அந்த மாதிரி அவுட்புட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது நம்ம செஞ்சு முடிச்சும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ண வேணாம். இதேமாரி க்ரீன் கலரில் நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு ஜாயின் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலர் அதேமாரி ப்ளஸ் ஒயரை கட் பண்ணி ப்ளஸ் ஒயரை வந்து அந்த ப்ளஸ் ஒயர் எடுத்து பச்சை கலரோட ஸ்டிப்லேட்டோட அந்த ரெட் கலர் எடுத்து மறுபடியும் பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிக்கிறோம். மறுபடியும் மைனஸுக்கு வந்து வேறு ஒரு ஒயர் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது 3வது சேனல் ஒயர். இது வேறு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ 3 சேனலோட வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம அந்த இதுக்கு வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பிளாக்கு, எல்லோ ஒன்று, பிளாக் ஒன்று, இதுக்கு அந்தாண்ட வந்து ப்ளூ ஒன்று, இதுக்கு அந்தாண்ட வந்து நம்ம வேறு ஒரு கலர் யூஸ் பண்ண போகிறோம், ரெட் கலர். இது வந்து லாஸ்ட்டு எண்டு. இது ரெட் கலர் அதேமாரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஒயர் உள்ளே வச்சு ஸ்ட்ரைட்டாக பேக் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் பண்ணி நம்ம எல்லாத்தையும் டேக் போடுக்கிறோம். அந்த ஒயர்லேயும் ஒரு டேக் போடுக்கிறோம், கையிலையும் ஒரு டேக் போடுக்கிறோம். நான் வந்து 1² mm ஒயர் போட்டு காட்டியிருக்கேன். 1² mmலாம் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் செலவு அதிகமாகும். நீங்கள் சில்க் ஒயர் இருந்தால் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்க் ஒயரு வந்து 4 கலரில் மாற்றி வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் போடலாம். சில்க் ஒயர் இருந்தாலும் நம்ம இந்த தனித்தனியாகவும் ஒரு ஒயரும் விற்பாங்க, அந்த மாதிரி 10 கம்பி ஒயர்னு சொல்லிட்டு. அந்த ஒயர் இருந்தாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. இது பாருங்கள், நம்ம வந்து ப்ளஸ் அதேமாதிரி ரெட் கலரோட ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். மைனஸ்க்கு வந்து ஒரு ஒயர் போட்டுறேன். இல்லைனா நான் வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த தோரணத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த லைனு, நீங்கள் டைரெக்டாக இந்த மைனஸ் எடுத்து டைரெக்டாக ஒயரில் போகிறதுனாலும் போட்டலாம். சரி, உங்களுக்கு புரியட்டமேன்னு சொல்லிட்டு நான் தனியாக இதுக்கும் ஒரு பிட்டு ஒயர் போட்டே காட்டிடுறேன் உங்களுக்கு, இந்த மைனஸ்க்கு எந்த ஒயர் போடுறேன்னு சொல்லிட்டு. க்ரீன் கலர் ஒயர் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு அந்த 4வது சேனலுக்கு நம்ம க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து எல்லா ஸ்டிப்லைட்டுமே நான் இப்போ வந்து 20 அடி ரெடி பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே 20 அடிக்கு நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஹீட் பண்ணி முடிச்சிடறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போதைக்கு. இப்போ டேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் ஒரு செட்டோட லைன். இது ஃபுல்லாத்தையும் டேக் கட் பண்ணி ஒரு கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் போட்டு காட்டுறேன். அப்புறமா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த டிசைன் மட்டும் எப்படி ரன்னிங் ஆகுதுன்றது மட்டும் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒரு நேற்று சாயந்தரம் கொஞ்சம் வேலை செஞ்சேன், இன்றைக்கி கொஞ்சம் வேலை செஞ்சேன். இன்றைக்கி மதியமெலாம் இது முடிச்சிட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தோரணத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு இது டிசைன் இருக்குது. இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டு இதில் வந்து 5 கலர் ஒயர் போட்டுருக்குறோம் பாருங்கள். இதில் வந்து அந்த ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ் ரெட் கலர் தான் எப்பயுமே நம்ம ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது எதுவும் கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம கீழே இருந்து வர்ற ஒயர் வந்து நம்ம கரெக்டாக அதேமாரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் எல்லோ கலர் வந்து கீழே வர்ற ஃபஸ்ட்டு ஒயர், அந்த எல்லோவில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இது 4 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ளஸ்ஸை ஜாயின் பண்ணிச்சு. அடுத்தது பிளாக்கு. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு 1 2 3 இந்த பிளாக் வந்து எந்தெந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்லேயே ஜாயின் பண்ணி நம்ம சேசர் போடும்போது கரெக்டாக கணக்கு பண்ணி நம்ம போட்டுக்கணும். நம்ம எழுதி வச்சுருக்கிற பிரகாரம் நம்ம அந்த எந்தெந்த கலர் ஜாயின் பண்ணுறோமோ
அந்தந்த கலரில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பிளாக் கலர்னால் பிளாக் கலர் வந்து இது எத்தனாவது சேனலோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறது வந்து அந்த கலர் பிரகாரம் நம்ம நோட்டில் எழுதி வச்சுருக்கிற பிரகாரம் நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கினாக்கா அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து க்ரீன் கலர் தான் ஃபஸ்ட் சேனல், நம்ம லாஸ்ட்டாக 4 சேனல் க்ரீன் கலரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த ரெட் கலர் எரியும். அதுமாரி நம்ம எந்தெந்த கலர் நம்ம கீழே 4 எந்த கலர் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி மேலே 4 கலர் யூஸ் பண்ணாக்கா அந்த ரன்னிங் ஃபுல்லாக மாறாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், அப்புறம் பிளாக் கலர், இது 4த்தையுமே கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ஸ்லீவ் போடாமல் விட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணுற எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணி தான் டேக் போடுவோம். சால்ட்ரிங் பண்ணலான்னா சால்ட்ரிங் பண்ணினாக்கா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. லூஸ் கான்டாக்டே வராது, இதுவும் இல்லாமல் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாமே கலர் கலராக பார்த்து அந்த கலரில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே ஒயர் நம்ம சேசர் வச்சு ஒன்றாவது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ரெடி பண்ணது ஃபுல்லாகவே ஸ்லீவ் போட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்லீவ் தள்ளிட்டோம். எல்லாத்துக்கும் ஸ்லீவ் தள்ளி அப்படியே ஹீட் பண்ணி கயிறு போட்டு கட்டி ஃபுல்லாக டேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஹீட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் என்னென்ன கலர்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோமோ ஃபுல்லாத்தையும் எல்லா 20 அடிக்கும் நம்ம தான் ஹீட்ரு ஸ்லீவ் போட்டு தான் ஒன்று ஒன்றா ஹீட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக லூஸ் கனெக்ஷன்லாம் வராது, கரெக்டாக டைட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டாக அந்த கயிறு போட்டு கட்டி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ சேசருக்கு லைன் கொடுத்து பாருங்கள். இது வந்து டிசைன் சேசர் தான். 3 சேனல் 4 சேனல் சொல்லிட்டு இது டிசைன் சேசர் தான் இது. இந்த வந்து க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட் சேனலு, ப்ளூ கலர் செகண்ட் சேனலு, பிளாக் கலர் தேர்ட் சேனலு, எல்லோ கலர் லாஸ்ட்டு இது 4th சேனலு. இது கனெக்ட் பண்ணி வச்சு இது டிசைன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். டிசைன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம பிரைட்டாகவும் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். எல்லாமே மல்டி கலர் டிசைன் தான். நம்ம 5 வோல்ட்டு பிக்சல் நம்ம யூஸ் பண்ணும்போது RGB பிக்சலில் ரன்னிங் வரும், அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஹைட்டில் கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ரூம்குள்ளே இருக்கிறதால அப்படியே ரூமே வந்து இந்த நம்ம டிஜே லைட் பார்கன் லைட் போடும்போது வந்து கலர்ஃபுல்லாகும்ல, அந்த மாதிரி கலராக பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா டிசைன்ஸும் மாறி மாறி எரியும் போது இன்னும் சூப்பராக இருக்குது. இது தேவைப்படுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க புதுசாக ஆரம்பிச்சுக்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.